கனமழை பொறுத்தவரைக்கும், ஒரு சில மாவட்டத்தில பதிவாக போது. எந்தெந்த பகுதிகள்ல மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பதிவாகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. வரக்கூடிய நாட்களிலும் சிறப்பான மழை பொழிவிற்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. முதலாவதாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய மாவட்டங்கள், கடலோர மாவட்டத்தில சில இடங்கள்ல பரவலாக நமக்கு மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால். இந்த கடலோர பகுதிகள்ல ஒரு சில இடங்கள்ல பரவலாக மிதமான மழை பொழிவு இரவு அல்லது நள்ளிரவில் நிச்சயமாக பதிவாகும். விட்டு விட்டு மழை பொழிவு எதிர்பாருங்க. அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்குள்ள தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரிக்கும். தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். பகுதியாக இருக்கும். மழை பொழிவு மாவட்டம் முழுவதும் இல்லாம, அங்கொன்றும் இங்கொன்றுமாக விட்டு விட்டு லேசான மழையும், சில பகுதிகளில் மிதமான மழையுமாக எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் எல்லா பகுதிகளிலும் பகல் நேரங்களில் வெயில் காணப்படும். பெரும்பாலும் சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் காணப்படும். ஆகவே டெல்டா மாவட்டங்களில் அதிக அளவு நமக்கு மழை வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் போன்ற பகுதிகள் எல்லாமே வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்கள்ல இருக்கும். வானம் ஓரளவு மேகமூட்டம், மழை வாய்ப்புகள் இல்லை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில மேற்கு பகுதிகள்ல வேணா சில பகுதிகள்ல லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்ல பெரும்பாலும் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும், அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் தான் இந்த பகுதிகள்ல மழை தீவிரம் அதிகரிக்க போது வட தமிழக உள் மாவட்டங்கள்ல. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியில் மலைப்பகுதிகளில் மட்டும் மிதமான மழை எதிர்பாருங்க. நகர பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் தென் மாவட்டத்தில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் மழை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு. அதில் திண்டுக்கல்னுடைய கொடைக்கானல் பகுதிகளில் வேணால் ஒரு மிதமான மழை பொழிவு அவ்வப்போது விட்டு விட்டு பதிவாகும். மற்றபடி மற்ற இடங்களில் நமக்கு பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் தான். அதிக அளவு நமக்கு மழையானது அடுத்து வரக்கூடிய 5 முதல் 7 நாட்களுக்கு பதிவாகாது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு 4 அல்லது 5 மாவட்டங்கள் மட்டும்தான் மழை வாய்ப்புகள் இருக்கே தவிர, கிட்டத்தட்ட 90 முதல் 95% வரைக்கும் நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாக இருக்கு. அது மட்டும் இல்லாம, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், குஜராத் மாநிலங்கள்ல கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக குஜராத் மாநிலங்கள்ல அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு பெய்யக்கூடிய அதி கனமழையின் காரணமாக இன்னும் பல்வேறு நகர பகுதிகள்லாம் வெள்ளத்துல நிச்சயமாக மிதக்கப் போகுது. அதுக்கப்புறமா மகாராஷ்டிரா, வடக்கு கர்நாடகா, ஒரிசா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கடும் கனமழை அப்படிங்கிறது நிச்சயம் தீவிரமடையும். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.